வெல்கம் டு முதல் நாள் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கோவளம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இங்கே மீன் கிடைக்கும். நாங்கள் சரி ஓகே நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு தடவாச்சும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்துட்டுருக்கோம். மணி 12 மணி ஆயிடுச்சு நம்ம வரத்துக்கு. செம்ம வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போது கால் கீழே வைக்கவே முடியல மணலில். ஃப்ரண்ட்டில் கடலாக இருக்குது, ஆனால் எங்கேயுமே வந்து மீன் எதுவுமே அவங்க சேல்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ போட்டு வந்தால் தான் கிடைக்கும்ட்டாங்க. போட் ஒரு 5 நிமிஷத்தில் போட் வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் போட் வருமானு சொல்லிவிட்டு. அங்கே ஏற்கனவே வந்து 30 பேர்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, போட்டு வரும் மீன் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. அதனால் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. சரி போட்டு வந்துருச்சு, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். இந்த மாதிரி வெயில் சமயத்தில் நம்ம ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருக்கோம். வெயில் தான், கால் தான் ரொம்ப சூடாச்சு. மற்றபடி நல்லா ஜாலியாக இருக்கும் இந்த கிளைமேட்டு. நம்ம தண்ணியில் கால் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. போட்டில் என்ன மீன் இருக்குது பார்க்கலாம். நம்ம வஞ்சர மீன் தான் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணலான்னு நின்றுட்டுருக்கோம். வஞ்சர மீன் கிடச்சா நல்லாயிருக்கும், நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இவ்வளோ பேர் வந்து மீனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டை தள்ளி எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து டிராக்டர் வந்து நின்னா தான் அதை எடுக்க முடியுமா இழுத்து. இந்த மாதிரி விஷயமே நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியும். டிராக்டர் பிடிச்சி இழுத்து வெளியே எடுத்தால் தான் அந்த போட்டில் இருக்க மீன் நம்ம பார்க்க முடியும். அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. நானும் அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் டிராக்டர், எப்போ எடுப்பாங்கன்னு சொல்லி என்ன மீன் இருக்குது நம்ம பார்க்கலாம் சொல்லிவிட்டு. மீன் ஏதாச்சும் உயிரோடு இருக்குமான்னு கூட நம்ம பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். டிராக்டர் வந்துடுச்சு. இப்போ போட்டை வந்து ஃபுல்லாக பிடிச்சி இழுக்க போகிறாங்க. இழுத்தப்பறம் நம்ம பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குது, நம்ம கேட்குற மீன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மீன் கிடைச்சா நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஃபுல்லாக ஃபோர்ஸாக இழுத்தப்பறம் அந்த போட் வந்து மேலே வருது. நாங்கள் வந்த டைம் வந்து மணி 12 ஆகிடுச்சு. உங்களுக்கு மார்னிங்லலாம் வந்தால் உங்களுக்கு நிறைய போட் வருமா, நிறைய மீன் வரும். அதே மாதிரி ஈவினிங்கில் அதே மாதிரி நிறைய வரும்ன்றாங்க. 3 மணி 4 மணி டைமில். நம்ம 12 மணிக்கு வந்ததுனால உங்களுக்கு இந்த போட் வந்திருக்கு. ஃபுல்லாக எடுத்துட்டாங்க போட்டு. இப்போ போய் நம்ம பார்ப்போம் நம்ம கேட்குற மீன் இருக்கான்னு சொல்லிவிட்டு. நமக்கு முதல்ல கிடைக்குமா தெரியல, நிறைய க்ரௌடாக இருக்குங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் எல்லாமே. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐஸ் க்யூப்பில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க போல இருக்குது. வஞ்சர மீன் கிடைக்குமா நான் பார்த்துட்டு இருக்கேன் எட்டி எட்டி. ஆனால் வஞ்சர மீன் மட்டும் கிடைக்க மாட்டுது. பாறை மீன் தான் கட்டுறாங்க எடுத்து, இல்லாட்டி குட்டி குட்டி எறா கட்டுறாங்க, இல்லை மத்தி கட்டுறாங்க. மற்றபடி வேறு எந்த மீனுமே இல்லை இங்கே. பாறை தான் நிறைய எடுக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய பாறையாக இருக்குது. 600 700 சொல்கிறாங்க பாறை மீன். ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கிட்ட வாங்குறதோட இங்கே ரொம்ப ரேட் அதிகமாகவே தான் தெரியுது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு இங்கே. இந்த பாறைலாம் வந்து 600 சொல்கிறாரு, கையில் வச்சுருக்க பாறை எல்லாமே. கொஞ்சம் விரைச்சிட்டு இருக்குது, அது முன்னாடியே பிடிச்சிடுறாங்க போல இருக்குது, அதனால் விரைச்சிட்டு இருக்குது. இந்த பாறை தான் வாங்கலாம்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இன்னொரு போட்டு வந்துச்சு. சரி ஓகே இந்த போட்டில் என்ன இருக்குது பார்க்கலான்னு போகிறோம். சப்போஸ் இதில் வந்து வஞ்சரம் வந்துச்சுன்னா நம்ம வஞ்சரம் வாங்கிட்டு போயிடலாம்ல, அதனால் நாங்கள் பார்க்கலான்னு போகிறோம். எறாவும் ரொம்ப குட்டி குட்டி எறா தான் வச்சுருக்காங்க எல்லா போட்லேயும். முன்னாடி இந்த போட்லேயும் எறா குட்டி குட்டியாக இருக்குது. நாங்கள் போகிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து 3 போட்டுக்கிட்டே வந்துச்சு. 10 நிமிஷத்துக்கு ஒரு போட் வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐயோ மீனே கிடைக்காதுன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா போட் வந்துகிட்டே தான் இருக்குது 10 மினிட்ஸ்க்கு ஒரு தர. இதை திறந்தப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதை திறந்துட்டாங்க. இதுக்குள்ளேயும் அதே தான் இருக்குது. தேங்காய் பாறை தான் வச்சுருக்காங்க அவங்களும். குட்டி குட்டி எறா வச்சுருக்காங்க கவருக்குள்ளே. இது பெருசாக ஒரு மீன் இருக்குது. இது என்ன மீன் பேர் தெரியல. இது 1000 ரூபாய் சொன்னாங்க இந்த ரேட்டு. சரி நம்ம பாறையே வாங்கிடலான்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கோம். ரேட்டு தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பாறையே இந்த ரேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. சங்கரா கூட கிடைக்க மாட்டுதுங்க. பாறை மத்தி வச்சுருக்காங்க, இல்லாட்டி குட்டி குட்டி எறா வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் கிடைக்கிது. இந்த பாறை வந்து 600 ருபீஸ் சொல்கிறாங்க. இந்த எறா வந்து 500 ருபீஸ் சொல்கிறாங்க. ரொம்ப குட்டி குட்டி எறாவாக இருக்குது. 500 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. ஆனால் உயிரோடு இருக்குது சில எறாலாம் இங்கே. ரேட்டை பார்த்தோன்னா நிறைய பேர் வாங்காமல் போயிடுறாங்க.
இறா வந்து துடிக்கிட்டு பாருங்கள், மண்ணில் குட்டி குட்டி இறா வந்து உயிரவே இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. நமக்கு மீன் கிடைக்குமா நாங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நிறைய பேர் வாங்காமல் போயிடுறாங்க இந்த ரேட்டு கேட்டுட்டு. இதை லாக் போட்டாங்க. சரி ஓகே, இங்கேயே வந்து நம்ம பாறை மீன் வாங்கிடலாம். இங்கே வந்து 500 ருபீஸ்க்கு தரேனாரு பாறை மீன். அதனால் இங்கேயே வந்துட்டோம் வாங்குறதுக்காக. கொஞ்சம் பெரிய பாறை மீன் இது. இப்போ கையில் எடுக்கிற ஒரு கவரில் இறா, இந்த இறா வந்து 500 ருபீஸ் தான். இதை கொட்டி காட்டுவார் பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து 500 ருபீஸ் இந்த இறா. இது நம்ம 1000க்குள்ளே போயிடும். இது பெரிய பெரிய இறா நம்ம வீட்டுக்கிட்டே கிடச்சிரும். ஆனால் என்னென்னா இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. உங்களுக்கு கடல்லேருந்து நேராக பிடிச்சிட்டு வராங்க இவங்க. இந்த பாறை மீன் தான் 500 ருபீஸ் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிக்கிட்டோம் இந்த மீனை. இந்த மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இங்கே வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆளே இல்லை, ரொம்ப விசோன்னு இருந்துச்சு இடமே உங்களுக்கு. கடைசியாக 500 ருபீஸ்க்கு இந்த பாறை மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. கட் பண்ண அங்கே யாருமே இல்லைனால நாங்களே கட் பண்ணலான்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். குழம்புல வந்து உங்களுக்கு கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா வதக்கின அப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்குங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மீன் குழம்பு நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகு, ஜீரக, சோம்பு பொடி பண்ணி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா அது நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு மீன் குழம்பு. மீனை வந்து நாங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். நல்லா ப்ரௌனிஷாக ஆகிட்டோம். மீனை வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் கட் பண்ணியாச்சு. பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துருக்கு. கட் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா ப்ளட்டாக இருந்துச்சு. சரி ஒரு தடவை இது மாதிரி நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக. நம்ம எப்போவுமே மார்க்கெட்டில் தானே வாங்குவோம். இதில் வந்து நம்ம தக்காளி எல்லாம் வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பச்சை ஸ்மெல் போயிடும், அந்த மிளகாத்தூள் ஸ்மெல். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுப்போம். புளி தண்ணியும் ஊற்றிடுவோம். மீன் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம மீனை வந்து போட்டுட்டா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கடைசியாக ஒரு தடவை மிளகு, ஜீரக, சோம்பு தூள் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதி மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம், டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். தலையெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.